தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை போல கொலை நிலவரம் சொல்லும் நிலை தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேசுவதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றி வருவதாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக கூறினார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது. 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார். அப்படித்தான் பார்க்கப்படுது. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்தினாங்க. அங்கே எங்கே போய் காங்கிரஸ் எம்பிலாம் போய் கலந்துக்கலையே. காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தா, இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம். ஆனால் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியுடைய முதலமைச்சர்கள், பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசியது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருக்கிறது. இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார். இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கிறது.